ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல சுரைக்காய் வடை தாங்க செய்ய போறோம். இது ரொம்ப சிம்பிளான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சுரைக்காய் சாப்பிடாதீங்க கூட நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்குங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். டீ போடுற கேப்லயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் சுரைக்காய் இது மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி இருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா இது கூடவே கொஞ்சமா ஜீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சுரைக்காயிலேயே தண்ணி விடும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் தண்ணி பத்தலைனா மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் தண்ணி தேவைப்படாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல. சுரைக்காயிலிருந்து விட்ட தண்ணி மட்டும்தான், அதுவே இந்த அளவுக்கு இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன், மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ணிக்கல. சப்போஸ் உங்களுக்கு மிளகாய் காரம் பத்தலை அப்படின்னா இது கூடவே தனி மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வடை மாதிரி தட்டி இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு போட்டுடலாம். தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். பாருங்க, வடை ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள் சைடு இருக்கிற மாவு நல்லா குக் ஆகும். இப்போ 2 சைடு நல்லா வேகட்டும். இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வேகட்டும். இப்போ வடை 2 சைடும் சூப்பராக வெந்துட்டுருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வெஜிடபிள்ஸ்லாம் விரும்பாத குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டீ போடுற கேப்லேயே டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. பாருங்கள், வடை 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம இதே மாதிரியே எல்லா வடையும் ரெடி பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட எல்லா வடையுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுரைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போதே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.